Say my name. What's your name? Anthony. சென்னை சவுத் இந்தியா. டிஷர்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு வேர்வை. Travel. He is from Tripura. You're goddamn right. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வேர் இஸ் சாண்டோ. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் எழுந்திரிச்சேன். இப்போ தான் 7:30 எழுந்திரிச்சிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சேனல் கிலோமீட்டர் நான் இந்த ஆகாஷ் சப்போர்ட் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு போய் வாங்கினோம். 230 சட்டை இருந்துச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆச்சு. இப்போ வந்து பிளான் வந்து காய்க்கிங் போகிற பிளான் இருக்குது. ஆனால் அதுக்கு எப்படி போகிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இதெல்லாம் போயிட்டு இந்த ஆட்டோக்கார்ட்டை கேட்கணும், எவ்வளோ சொல்கிறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். போகலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறது குழப்பமாக இருக்குது. ஒருத்தனால என் 400 தான் இருக்குன்றான். கட்டு டைம் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்புறம் லைட்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டாக போயிட்டுருக்கு. பார்ப்போம். போயிட்டு ஆட்டோக்கிட்ட கேட்போம். கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்தால் ஏறிட்டு அப்படியே அங்கே போயிட்டு காய்க்கிங்கில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போதைக்கு முதல்ல சாப்பிட்றதா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சாப்பிட்டா அதுக்கு எப்படி கண்டிப்பாக ஒரு 100 ரூபா 150 ரூபா ஆகிடும் இங்கே இந்த ஏரியாவில். அது கடுப்பாகுது. பார்ப்போம் நைட்டு என்னென்ன அப்படியே வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வெளியே வந்தோம். காலையிலே வைப் சூப்பராக இருக்குங்க. அப்படியே சரியான ஒரு கடல் பண்ண சீட்டு மாதிரி வந்து இதான் வியூ சூப்பராக இருக்குல்ல. இல்லை இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்கோம். டீ கடையில் நின்றுருக்கோம். சரியான வைப் வருங்க. அப்படியே இந்த பக்கம் அப்படியே கடல், அப்படியே இந்த பக்கம் காஃபி. நாங்கள் அது குடிக்கிறதுக்கு நாங்கள் சரியான வைப்பாக இருக்கு. இங்கேருந்து டாக்ஸி ரேட்ஸ் எல்லாம் இங்கேருந்து ஒர்க்லாலேருந்து நீங்கள் போக டாக்ஸி ரேட் எல்லாம் இவ்வளோ இருக்குது பார்த்துக்காங்க. மண்ட்ரோ ஐலாண்டுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபா பட்ஜெட்னால் நீங்கள் இங்கேருந்து போகலாம். இல்லைனா பைக் ரெண்ட் எடுத்து போனீங்கன்னா அதோட கம்மியாக தான் ஆகும். நாங்கள் இப்போது அங்கே போக முடியாது. பக்கத்தில் வேறு இடம் பார்த்தோம். அதுக்கு தான் பார்க்குறோம் என்ன பண்ணுறது. தொட்டு இங்கிருந்து சென்னைக்கு 29,500 ரூபாயாண்டா. ஒரு காரை ரெண்டு எடுத்து வந்தால் கூட அவ்வளோ ஆகாது. ரெடி அங்கே போகிற 30,000 ரூபா இங்கேருந்து போகிறது. அதுவும் ஆட்டோக்கு ரேட்டு கேட்க போகிறோம். ராக் ஐலாண்டு தான் முடிச்சிருக்கேன். இங்கேருந்து அந்த ராக் ஐலாண்டுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கம்மி ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஆகும். 350 ரூபா எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ நம்ம வந்து லைட் போட்டிருக்காங்க. இப்போலாம் இயற்கை லைட் போட்டிருக்காங்க. ஜன்னல் ஸ்க்ரீனை திறந்து விட்டாங்க. 350 ரூபா. ஓகே, குட் ப்ரைஸ். ஸோ அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு நான் கைக்கு போகலாம். அளவில் நான் பயந்துட்டேன். ஒரு 1000 ரூபாய் கேட்டுற போகிறாங்க அப்படின்ட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம பொருளும் மற்றவங்க பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கான். உசுரோட கொண்டு போய் சேர்த்துறா ஆண்டா. கூட ஒன்றரை குடும்பமும் வாழ்றாங்க. கீழே வீடு கூட பார்த்தோம்னா மரம் அந்த வீடு பார்க்க முடியாது. எனக்கு வந்துட்டு நாங்கள் கையாக்கிங் இது வந்து ராக் ஐலாண்டு கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஆட்டோக்கார 350 ரூபா இது ரொம்ப உள்ளே இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 100 ரூபா வாங்கிட்டார். 450 ரூபா இதான் வந்துருக்கு பாருங்க. அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குல்ல. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க கையாக்கிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைடு வந்துட்டுரும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
வந்தாங்கன்னா அப்புறமா அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அது வரைக்கும் சும்மா போய் பக்கத்தில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சும்மா இவ்வளோ தடவை பார்த்துட்டு வருவோம், இவ்வளோ தடவை வந்திருக்கான், எப்படி 2 மணி வெயிட்டே இருந்து வெயிட் வேஸ்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது இந்த இடம். இங்கே எல்லா இடமும் சூப்பராக தான் இருக்குது. ஃபோனு இந்த கோபுரம் மாதிரிலாம் வச்சுருந்தேன்னா சூப்பராக இருக்கலாம். இப்படி கிட்டே பிடிச்சிக்கலாம், வியூ நல்லா தெரியும். நான் இந்த ஃபோன் வச்சுருக்கல கொஞ்சம் லைட்டாக கைக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பிடிச்சோம்னா இவ்வளோ தான் தெரியுது. இப்படி நீட்டி பிடிச்சா ஓரளவுக்கு வியூ நல்லா தெரியுது. ஒரே இங்கே ஃபுல்லாக நேச்சர் தாங்க, எல்லாம் நேச்சராக இருக்குது. எங்கே போனால் நேச்சர் தாங்க இருக்குது. நீங்கள் நம்ம ஊர் மாதிரி அந்த மாதிரி பார்க்கவே முடியாது போல். அடித்து இது பண்ணுறோம், அது ஒரே எப்படி சொல்கிறது, பில்டிங்கே கச அந்த மாதிரி பார்க்கவே முடியாது போல். வியூ காட்டுற மாதிரிங்க. ஆமாம், நான் வந்து இப்போ இந்த கட்டையில் வந்துட்டுருக்கேன். லைட்டாக பயமாக தான் இருக்குது, உடஞ்சி ஊந்துருமோனே. பச்சிக்கிளி சரி, சின்ன பையன் வந்துட்டான். வேறு 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு வந்துருக்கேன். மீஷோவில் வாங்கினேன். கைக்கிங் போக போகிறோம். என் ஃபோனில் வந்து கவரும் கிடையாது, இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அதாவது கைக்கிங் துடுப்புலாம் போடணும்ல. என் ஃபோனுக்கு சின்ன போட்டு மாதிரி இருக்கும், தம் துண்டு தண்ணியில் விழுறதுக்கு நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. உன் ஃபோனில் எடுனா ஓகே, அவன் ஃபோன் எடுக்கிறான்னு இருக்கேன். அதனால் என் ஃபோனை இங்கே வச்சுட்டு போக போகிறேன். முடிஞ்சால் இங்கே யாரும் போகிறத வேணா கவர் பண்ணி போடுறேன். வாய்ப்பு கம்மி தான் வீடியோ எடுக்கிறது. அதை உன் ஃபோனில் எடு, நான் வந்து மாற்றி எடுத்துக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ப்ரைஸ் ஜாக்கெட் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி கொண்ட மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அப்படியே நடு கடலில் இருக்கிறோம். நம்ம வந்து காப்பாற்றுக்கு 1/2 hour ஆகும் போல. அது அதோ அந்த பறவை போல வா 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 இம்ரான். இதோ மெண்டல் பைத்தியம் மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி தான் டே என்ன சின்ன எனக்கு கீழே போகிறேங்கடா. பைத்திக்கிற பையில இங்கே இருந்தோம். இங்கே வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம். வச்சுட்டு போடுற. சரி, போலதான் அவன் போயிட்டாங்க. அப்புறம் அவ்வளோ இங்கே ஊம்புற காசு கொடுத்த சீக்கிரம் தூங்க ரெடி. என்ன போன எம்ஐ நம்புல் தான். இங்கே பார்த்த மாதிரி வாடா சுன்னி. மழை பெஞ்சுனா மொத்தம் மஜாவாக இருக்கு நேரத்துக்கு. ஆமாம், பிரேக் பிடுங்கினேன் மொத்தம் வந்து. இந்த பிரேக் அவங்க ஊரில் அசிங்கமாக கேட்பேன்டா போட்ட. அப்படியே போய் நீ எதனா பண்ணாதான் எடுக்கிறதுக்கு. நீ சாணி மொத்தம் இங்கே பார்த்தா நின்றுக்கிட்டு இருக்க. எடுக்கிறேன் பாரு. திருப்பு. நான் ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நேரப்போ அப்படி போய்ட்டு திரும்ப. என் போல வந்து கும்பக்கூடாது. நல்லா தானே வந்திருக்கு. முதுகு காம்ப இப்படி திரும்படா. வீடியோ பார்த்த மாதிரி எதனா பண்ண. ரொம்ப சாயக்கூடாது, ஊந்துருவா. அப்போ அதை மட்டும் பெடலை மட்டும் யூஸ் பண்ணு. பின்னாடி போன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வா, அப்படியே கிட்ட வா. ஆமாம், உடனே திருப்பிடு, முதுகு திருப்பிடு தாயலி. வீடியோ எழுத ஒரு நல்லா இருக்கு ப்ளீஸ். நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே சேர்த்து திருப்பிடுறா.
ஆனால் வீடியோவில் தான் ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. ஆ வீடியோ தான் நல்லா இருக்கு. இப்படி எடுக்கிட்டா வா அப்படியே வீடியோவில் வா. எத்தனை தான் இருக்கேன். அப்படியே பிடிச்சிக்க இம்ரான் அந்த உள்ள எங்கே கொள்ளினேன் கை முட்டி கூறியா அங்கிருந்து 100 அடி கூட தாண்டல அதுக்குள்ளே வீடு எடுக்கியா? ஆமாம் கட் பண்ணி போட்டாடுறா அப்படியே எல்லாத்தையும். ஆகாஷ் பின்னாடியே இருக்கு பாரு ஜெல்லி பீஸ். இங்கே இருக்கு. வா 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 எடுக்கிறியா? ஆ எடுத்தே விட்டானையா இம்ரான் வர பா ஜெல்லி பீஸ். ஃபிஷ் செமையாக இருக்குதா இந்த ப்ரோ. அப்போ கூட அந்த துருக்கு பிடிக்கிறானான்னு பார்த்தியா அவன்? எத்தனை தான் இருக்கு. வா அப்படியே முன்னாடி வா. ஃபர்ஸ்ட் எத்தப்பா இதெல்லாம் விளாடா சரியா இருக்கு. ஆ ஆ ஆ வேக பண்ணு அருமரா நல்லா உள்ளே விட்டு தள்ளுறா. அப்படி உள்ளே விட்டு தள்ளு. பொறுமையாக பண்ணு. டீ இது உள்ளே போனியா? வியூ நல்லா இருந்துச்சு. அப்படியே உள்ளே போகிற எடுத்தியா? சார்ஜ் எவ்வளோ இருக்கு? நான் எடுக்கிறேன். அப்படியே போயிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வர ஓரமணியில் இப்போ ஸ்பீட் போட்டு வருதான். அப்படியே இல்லை அப்படியே பிடிச்சிட்டு இல்லை. வர சரியா முடிஞ்சு வந்து ஹேக்கிங் 1 மணி நேரம் சூப்பராக கை சப்பெல்லாம் விட்டு போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் வராமல் செத்து போன கோழி மாதிரி முட்டி செத்து போனவன். அதுக்கு ஒரு லைவாக பார்க்கணும்னு இவன் தான். அப்படி ஒரு ஆளை ஒரு தான் இப்படி இப்படி 2 தள்ளு அவ்வளோதான் அப்படியே படுத்துக்குவான் பைத்திக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக சுற்றின 1 மணி நேரம். நம்மளுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரமா அப்படி 2 மணி நேரம் எடுத்துக்கலாம்னு தோணும். ஆனால் உங்களால் முடியாது. அந்த 1 மணி நேரமே 1 மணி நேரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 400 ஒர்த்து தான். நீங்கள் வரலாம். இங்கே வேண்டாம் நடந்தே போயிடலாம். அதான் பஸ் இருக்குனாங்களே பஸ்ஸில் போவோம். இந்த ட்ராக் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பஸ் இருந்தாங்களே. ஆமாம் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ட்ராக் தாண்டி வந்தோம்ல. அப்படியே பொறுமையாக வந்து போயிட்டு வர்க்கலாவே போயிட்டு அங்கே எல்லாம் சுற்றி கொடுப்போமா? திருப்பி இங்கே வர்க்கலாக்கு போகவும் போறியா? கிட்ட சொல்கிறேன்டா. கொல்லை இந்த சைடு இருக்குடா. வர்க்கலா தான் 10 கிலோமீட்டர் இங்கே தான் இருக்குது. கொல்லை எங்கேயோ இருக்குது. நம்ம கொல்லம் பக்கத்தில் கூட வரல இன்னும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், போயிட்டு இங்கேருந்து ஆட்டோ பிடிக்கல. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கா. அங்கேருந்து பஸ் ஏறி வர்க்கலா ரயில் ஸ்டேஷன் தான் போனோம். பக்கத்தில் சுற்றி பார்க்குற இருக்கான்னு கேட்டேன் அவர்கிட்ட. இங்கே இது மட்டும்தான் இருக்குது. வேணா இன்னும் ரவுண்டு வேணா அந்த பனானா ரயிலில் போங்கன்னு பார்த்தாரு. இல்லை வேண்டாம் நான் கிளம்புறோம் சொல்லிட்டு உஷாராக கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி அங்கேருந்து வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பக்கத்தில் வேறு சின்ன ஸ்பாட் எதனா இருந்தால் அப்படி பார்த்துட்டு அப்படியே எடுத்து கண்டினியூ பண்ணலாம். இது ஒர்த்து தான். நீங்கள் வரலாம். 400 இடம். இவங்க பேர் வந்து எதுவும் மறந்துட்டேனே.
நான் சைடில் போடுறேன் அந்த ஃபோட்டோ இருந்து இருக்கும் அப்படியே இந்த வீடியோ சைடில் அந்த ஃபோட்டோ வரும், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் செடி பாருங்க எப்படி அப்படியே இது மாதிரி வளர்ந்துருக்கு ஃபுல்லாக. அப்படியே எங்க அப்பா அங்கேருந்து வீட்டிலேருந்து கயிறு கட்டி இவ்வளோ அப்படியே வளர்ந்துருக்கு பாரு. எது போதும் பூசணிக்காய் செடி அதை பூசணிக்காய் எல்லாம் பார்த்தா பூசணிக்காய் தெரியல. இந்த பைத்தியக்கார பையன் பூசணிக்காய்னா, ஆனால் பூசணிக்காவும் கவர் கட்டி அப்படிதான் தெரியுது. இல்லைடா கவர் கட்டி தொங்க விட்ருக்காங்க பாரு அடியிலலாம். எந்த பூசணிக்காய் மாரி கவர் கட்டி தொங்க விட்ருக்காங்க, வேற எதுவும் போலடா. நல்ல வேலை இப்போ ஃபோனை வச்சு பார்த்து எல்லாம் கதையை விட்டுருப்பாங்க பூசணிக்காய். வா சரி சொல்லிட்டேன், சமாளிக்க விட மாட்டேன். நீ வா வந்து அப்படி எம்டியாக இருக்குது, இங்கே எல்லா இடமும் சூப்பராக இருக்கு. வெட்டி போட்டு போனால் ஆமாம் இந்த மாதிரி இருக்கு. இந்த அவனுக்கு வந்து பார்க்கறது செத்துருவோம் முடியாது, நம்ம ஃபுல்லாக வீடுங்களாக இருக்கான். ஆனால் கொஞ்சம் வேர்க்கு இந்த கிளைமேட்டில், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோமா, அதனால் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் கயாக்கிங்கில். சூப்பர், அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஆமாம் அது பாருங்க ஆம்ஸ்லாம் ஒரு ஏறிச்சு எனக்கு. அதுவா பொம்பளை கை பெரிய இவங்க கை காட்டுங்க காட்டுங்க அர்னால்டு, உங்கள் கை காட்டுங்க. அதுதான் உங்கள் கை காட்டுங்க அர்னால்டு. ஏங்க அடுப்பு வந்து உருவனை கட்ட மாதிரி எழுதி எங்களை பேசுகிறார். ஓரத்தில் இவ்வளோ வாழை மரம் வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே அப்பா அப்படியே ஓனராக யாரும் இருப்பாங்களா இல்லை இல்லைன்னு தெரியல. அது அங்கே ட்ராக் இருக்குது, அப்படியே எங்கள் பக்கத்தில் ரோட்டு ஓரத்தில் இவ்வளோ வாழை மரம் நட்டு வச்சுருக்காங்க. அப்படியேங்க அப்பா சரியான ஊர் தான் இது. யாருக்காச்சும் கையில் தப்பு நடத்திட்டு போயிட்டு வாழ. ஆமாம், அப்படி ஒரு வேளை யாராக இருந்தால் கூட, இது யாருக்குன்னா சொந்தமாக இருந்தால் கூட அவங்களுக்கு பலா மரம் ஒரு வேளை யாருக்குன்னா சொந்த மரம் அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை போகிறான். ரோட்டு ஓரத்தில் நட்டு வச்சுருக்கேன், யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு கேட்காம அப்படின்ட்டு. அப்படியேங்க அப்பா ஒன்று மணி படிக்கிருக்காங்க. சூப்பராக இருக்கேன். எவ்வளோ பெரிய பலா மரம் வித் பலா காய்ஸ் இங்கேயும் இருக்குது. அது வந்து ஒரு காமன் சர்க்கிள் இருக்குது. இது பாருங்க ரோட்டு ஓரத்தில் பாருங்க, கை கட்டுற தூரத்தில் பழம் இருக்குது. ஆனால் இந்த மரம்லாம் ரோட்டு ஓரத்தில் எப்படி இருக்குது, பெருச்சு ஏதாவது சாப்பிட்டாருன்னா கேட்பாங்கன்னு தெரியாது. யாருமே தெரியல, யாருமே இல்லை. ரோட்டு ஓரத்தில் பாட்டு வளர்ந்து கிடக்கு அங்கங்கே எல்லா மரமும். ஓ அனிமல்ஸ்லாம் சாப்பிடுங்க போகிறாங்க நல்லா ஜாலியாக. குரங்குலாம் வந்தால் ஆமாம், நம்ம ஊரில் இருக்க குரங்கு மாடு கீடுலாம் இந்த ஊருக்கு இடம் பெயர்ந்து வந்தாங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழலாம். சாப்பிடலாம், அந்த கடையை கண்டுபிடிச்சி உட்காந்து ஃபைனலி இல்லை இப்போ தான் சரி திடீர்னு பார்த்து திடீர்னு அப்படி சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டு உட்காந்துட்டோம். ஆமாம், நாட்டில் வேறு ஈரமாயிடுச்சு இருக்கா எப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பரோட்டாவும் பீஃப் சொல்லியிருக்கோம். லோக்கல் கிடையாது, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக இங்கே சாப்பிட உட்காந்து விட டயர்டுக்கு உட்காந்து திடீர்னு கண்ணில் வந்து மாட்டுச்சு கடை. அப்போ அதுக்கு நல்லா தெரியும். சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குங்க, கடை எப்படி இருக்கு, இங்கே வரீங்க வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். நல்லா இருக்கும். பீஃபை ஃப்ரீ பண்ணுறாங்க நல்லா வாசனை அப்படின்னு இருக்கு. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் வாசனை சேர்ந்து வருது. பரோட்டா வந்து நல்லா தான் இருக்குது. சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே இங்கே போகிற பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஒருத்தன். என்ன சாலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. பயங்கரமாக இருக்கு பார்க்க. ஸோ அடிஷ்னலாக வந்து இடியப்பமும் அது பீஃப் தான், இடியப்பம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரோட்டா நல்லா இருந்துச்சு. இடியப்பமும் பீஃப் பீஃபு பரோட்டா இடியாப்பம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து கட்டன் சாயா சொல்லியிருக்கோம், சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆர்டர் சொல்லி வந்துட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா அந்த கிடைக்குவாங்க. எங்கன்னா கரெக்டாக அந்த ரெகுலர் ட்ராக் தாண்டின ஒன்றே இருக்கும். இந்த ராக் விளையாண்டு போகிறதுக்கு ரயில் ட்ராக் தான் தாண்டி வருவீங்க. அந்த ரயில் ட்ராக் தாண்டின உடனே அப்படி ஒரு கட்டு திரும்ப ஸ்டார்டிங்லேயே இருக்குது கடை. சூப்பராக இருக்குன்னா ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் தெரியும் சொன்ன ராக் ஐலாண்டு போற வழி என்ன போறதுக்கு இந்த வழி தான் வந்தாகணும். மெண்டல் பையில இங்க இருக்கிறது ராக் ஐலாண்ட் தெரியல, ஐலாண்ட் தெரியல. ஆமா, நான் அதை மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன். ராக் ஐலாண்ட் இங்க இருக்கிறது இந்த ஏரியா பேர் அதான் சொல்லு. ராக் ஐலாண்ட் வக்கம் சொல்லு. வக்கம் ராக் அது முன்னாடி ஐலாண்ட் சொல்லிட்டேன். வக்கம்ல ராக் ஐலாண்டு. வக்கம் வந்து அங்கேருந்து வக்கம் தான் பைத்திக்கிற பையில. அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். வக்கம் ஃபுல்லாக எத்தனை ட்ராக் இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல ராக் ஐலாண்ட் எதுன்னு. அங்க இருக்கு நம்ம ஆளுங்க பூரா தெரியும். மேப்ல போட்டா வரப்போகுது. இல்ல எப்படியும் மேப்ல தேட போற ராக் ஐலாண்டு வழி காட்ட போகுது. அப்புறம் என்ன
இப்போ பக்கம் போட்ட மட்டும் அவனுக்கு வழி தெரியுமா? அப்படியே மேப்பில் போட்டு தான் வரப்போகிறான். மேப்பில் போட போனால் வந்து சேர போகிறானுங்க. வந்துருச்சு ஆகி வந்துருச்சு. ஆமாம். பிளான் போட்டிருக்கோம். குளத்தில் ஏதோ ஒரு இடம் மேப்பில் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரே தூரல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ எங்க பக்கத்தில் முதல்ல எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா? ரயில்வே ஸ்டேஷன் போனால் அதான் ஒரு 1 hour, அது 1 kilometer அப்படி போனால். ஓகே, கேட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா? ஆனால் நான் ரயில்வே ஸ்டேஷன் டைம் வருமா அதில் கேட்டு. சரி, ஓகே. டைம் பார்த்துட்டு இவ்வளோ நீங்கள் டைமிங் கேட்டுட்டு அங்கேருந்து கொல்லம் போயிட்டு அங்கேருந்து இடத்துக்கு பிளான் போட்டுருக்கோம். இப்போ கேட்டு பார்க்கலாம். இது ஒரு பாதையில் தான் எங்கே இது இப்படி ஒரு பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா பக்கத்தில் கடுக்காவூர்னு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து கொல்லத்துக்கு ட்ரெயின் ஏறி அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவோ இதுவோ பிடிச்சி போகணும். அதான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுது. இந்த மாதிரி வழியாக தான் இருக்கும்போல ஃபுல்லாக. எப்படி இருக்குன்னு வேறு தெரியல வழி. ஆனால் வேறு வழியும் இல்லை. வழி தெரியாதனால வேறு வழி இல்லாமல் இந்த வழியில் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கள் தலை வழியை பார்த்தீங்களா? வாவ். இப்போ தான் அங்கே இந்த டைம் கீப்பர் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து கேட்டேன் எப்படி போகிறது அப்படின்ட்டு. அவர் தான் சொன்னார் அப்படியே போங்க 2 கிலோமீட்டர் ட்ரெயின் வந்துடும். இன்னும் பிளான்லாம் மாற்றி கீத்தி போட்டு பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகலை. இது ஒரு பிளான் தான் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதே உருப்படியாக பண்ணுவோன்னு கிளம்பிட்டோம். பாப்பா ஒரே நல்லா தான் இருக்குது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு தேப்பிட்டு அப்படி சந்தோஷமாக போயிட்டே இருக்க வேண்டியது. போகலாம். வழியெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் இந்த வழி கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு அவ்வளோதான். நடந்து போகிறதுக்கு ஓகே. நடந்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். அம்மா இங்கே வந்து ஆட்களை நினச்சலாம் பயம் இல்லை. எங்கன்னா பாம்புக்கும் வெளியே வந்துடும் பயமாக இருக்குது இந்த இடத்தெல்லாம் பார்த்து. ஆமாம், எதுவுமே பார்க்கல நாங்கள். ஒரு பீடை பக்கத்தில் இருக்கோம். வாய் வச்சா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக தான் இருக்குது. சரி, பாதையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த சைடுக்காக போயிட்டு போகணும் போல். அம்மா இரு மேப் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். தான் பார்த்துருக்கேன். வாங்க போகலாமா? ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வந்து சின்னதாக சும்மா கம்பு மாதிரி நட்டு இப்போ கேரளாவில் வந்து ஆக்சுவலாக ஃபுட்பால் கிரேஸ் வந்து ரொம்ப அதிகம். எல்லாருக்குமே தெரியும். கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ஆமாம் மெஸ்ஸி ஃபோட்டோலாம் தெரியல. கொஞ்சம் மெயின் சிட்டியில் போனால் பார்க்கலாம் போல். கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ஃபேமஸான ஐஎஸ்எல் டீமு. சரியான ஃபேன் பேஸ் இருக்குது அவங்களுக்கு. ஐபிஎல் விட அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த இடத்துல. இப்படி தான் போகணும். கொஞ்சம் மோசமாக இருக்காங்க. மெயின்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த உள்ளே இருக்கிற இடத்தெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. சுத்தமாக இடி வர இடிக்குது. போக நினச்சிருமா வழி தெரியாமல் என்ன ஆக போகணும்னு தெரியல நினச்சிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு பைத்தியக்காரன் பாட்டு பாடினு வரான். இடி இடிச்சா அவன் வயசான். எகிரி குச்சிட போகிறேன். காவலுக்கு எங்கே உட்காந்துருக்காங்க. அவனா உள்ளே வந்தோன்னா அப்படியே மேலேருந்தே பாஞ்சு சங்க கடிச்சிருவீங்க போல. ஹாய் கைஸ். அப்பா ஒரு வழியாக வந்து ட்ராக்கை பார்த்துட்டோம். ட்ராக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ட்ராக்கை பார்த்துட்டோம். அப்படி அது அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டேஷன். அது தெரியுது போல். இப்படியே போகணும் போல். இந்த வழி தான் கொஞ்சம் மோசமாக இருக்காத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏய் பேசாமல் இப்படியே ஏறி போயிடுவோமா? ரோடு நான் சரியில்லை. அந்த பக்கம் ஓப்பன் தானே இருந்தது. இல்லை சரி இப்போ போனால் வந்துச்சுலாம் ஒன்றும் கிடையாது. ஓரமாக போயிடலாம். இந்த ட்ராக் ட்ரெயின்லாம் இருக்குது. தோதா இருக்கு வாங்கடா. இப்போவும் சாவ போகிறான் ஒருத்தன். ஒர்க் வேண்டி கிழிச்சான் டர்ருன்னு. ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டோம். எங்கள் கண்ணு எதிராக இந்த காலத்துக்கு ₹1 காயின் போட ட்ரெயின் கீழே வந்துடும். கண்ணவர் இது ₹1 காயின் போட ட்ரெயின் கீழே வந்துடுமா? அந்த கண்ணவரில் இருக்குல்ல. ஆமாம், ₹1 காயின் ட்ரெயின் கீழே கவுந்துடும். கேள்விப்பட்டில்ல? ₹1 காயின் வச்சு நாங்கள் அதை நசுக்கி தான் விளையாடி இருக்கோம். நாங்கள் கள்ளத்துக்கு வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ட்ரெயின் பாட்டு சின்ன ₹1 காயின் வச்சுன்னா அது அப்படி பட்டையாக வந்து இப்படி நீட்டாகிடும். ஓட்டை போட்டு டாலர் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது.
சப்புன்னு ஆகுது, சப்பையாகிடும், சப்புன்னு ஆகிடும். அதெல்லாம் திங்க போகிறது அப்படியே மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க, வச்சு சப்புன்னு ஆகிடும். கழுவி தருவேன் ட்ரெயின் ட்ராக் உனக்கு. என்னடா நீ சொல்கிற நீ சப்புன்னு ஆகிடும். எப்படி சப்புன்னு சப்பையாகிடும், சப்புன்னு ஆகுனா சாப்பாடு சப்புன்னு ஆகுறதுக்கு. போடா புளிச்சிதான்டா புளிச்சு புண்டை. ஏம்மா பக்கத்து ட்ராக்ல, இந்த ட்ராக்ல வராது, ஏன்னா எதிரில் ஒரு ட்ரெயின் இருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ரயில்வே ஸ்டேஷனில் ஏறிட்டோம், ட்ராக்லேயே நடந்து போயிட்டுருக்கோம். டிக்கெட் கவுண்டர் தான் முதல்ல போய் டிக்கெட் எடுக்கலாங்கண்ணா. தற்கூரி நான் ஊட்டிக்கு போனதே போன மாதம் போட்டுருக்கேன், இன்னும் போகாமல். ஒரே நாளில் போட்டால் தள்ளி விட்டுருவாங்க, அது ஒரு கடுப்பு. அது நம்ம ரொம்ப லேட்டாகவும் போடக்கூடாது. உடனே எடிட் பண்ணி போகிறதுக்கு லேப்டாப்பு அதுமாரிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதால லேட் ஆயிடுது நம்ம லெவலுக்கு. இங்கே வேறு டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு தெரியல. கேரளாவில் எங்கே கேரளாக்காரங்க வீட்டில் தான் இருக்காங்க, நம்ம சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கானா எந்த பார்க்குறேன்னு தெரியல. இந்த அப்படியே இந்த ஸ்டேஷன் அப்படியே மயான அமைதியாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது. யாருமே காணும், காலியாக கிடக்கு. ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேண்ட்ரி கார் ஒரு ட்ரெயின் வருது, அது ஒரு ட்ரெயின் வருது. இது போகணுமா நம்ம இது போகணுமா? இப்படி போகணும்னு தெரில, இப்படி போகணும் தெரில. ஃபஸ்ட்டு பார்ப்போம். அங்கே பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற நீங்கள் டிக்கெட் கவுண்டர் வந்தீங்கன்னா அப்படி மேலே ஏறி அந்த பக்கம் போகலாம். அங்கே உள்ளே கேட்டுக்கலாம் டிக்கெட் எடுக்கிறதுலையே. வியூ சூப்பராக இருக்குது, அதை காமிச்சு. பசுமையான ஒரு இடம் தான். ஒன்றுமே காணமேன்னு பார்த்தேன். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குது, வாங்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிக்கெட் தான். ஸோ அதனால் ஜென்ரல் டிக்கெட் வந்து இன்ஜின் கிட்டே இருக்குது, அங்கே வரைக்கும் போகணும். நம்ம இங்கேயே உட்காந்துட்டோம், டயர்டாக இருக்குது. நீங்கள் உட்காந்துட்டோமா, ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இருந்துச்சு ஓட முடியுது. டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, 1 கேர்ள்ஸ் சொன்னாங்க, 1:10 ஆயிடுச்சு. சரி அங்கே போயிட்டு போனால் கரெக்டாக ட்ரெயின் வரதுக்கு ஏறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்பா இப்போ ஜென்ரல் கோச்சில் வேறு சீட் இருக்கான்னு தெரியல, இல்லைன்னா ஏதோ கோச்சில் ஏறி கொஞ்சம் இப்படி உட்காந்து தான் வரப்போகிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சீட்டு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஜென்ரலே ஜம்முன்னு உட்காந்துடலாம். கொல்லம் வந்து இறங்கணும். உள்ளே வந்து சரியான கூட்டம் ஜென்ரல் கோச்சில். அப்புறம் ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிட்டு வராங்க. வேறு வழியில் நம்ம நின்றுட்டே போயிடலான்னு ஓரமாகிட்டு. ஆனால் அவங்க வந்து ஒரு அக்கா வந்து சீட்டு கொடுத்தாங்க, மேலே அவங்க உட்காந்து வேணிங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் தான் கொஞ்சம் ஏறி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அந்த அக்காவுக்கு ரொம்ப பெரிய மனசு, தேங்க்ஸ் அவங்களுக்கு. இப்போ இங்கேருந்து வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து 4 கிலோமீட்டர் காட்டுது. இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சி போகலாம். இங்கே இருக்கிறது கேரளா அங்கே இருக்கவங்கள டூரிஸ்ட் வந்து வெளியில் வந்துருக்காங்க. மிக்சிங்லாம் இல்லை, அங்கே இருக்கவனுக்கு கேரளாக்காரங்க தான் வந்திருக்கவங்க தான் வெளியில வந்துருக்காங்க சுற்றி பார்க்குறதுக்கு. சார் அங்கே வந்து ஆட்டோ தேடி போயிட்டு இருக்கோம். எந்த பக்கம் வழி வருது நம்ம இருக்கிற இடம் கொல்லம், அது கட்ட பேட்டிக்கிறேன். அப்படிதான் ஆட்டோக்காரர் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. கொல்லம் நல்லா பரபரப்பாக இருக்குங்க. ஜங்ஷன் போல, பெரிய ஜங்ஷன் போல். ஸோ ஆட்டோ தேடி போயிட்டுருக்கோம். ஆட்டோ எவ்வளோ கேட்பாங்க? வேறு ஏதோ ஆல்ரெடி சொன்ன ஒரு குழப்பமாக இருக்குது. மழை வர பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இளவடத்தை எங்கே போனாலும் பின்னாடி துரத்திட்டு வருது. ஆட்டோக்காரர் வந்து 5 கிலோமீட்டருக்கு 120 இருக்குது. நாங்கள் பஸ்லேயே போய்க்கலாம் முடிவு பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டு தூக்கி போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். பஸ்ஸில் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வேறு நிறைய பஸ்ஸுங்க வந்து ஃபுல்லாக மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு சில பஸ்ஸில் இங்கிலீஷே காணும், அதனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இது ஒரு பஸ் வருது, பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பஸ் ஏறி இருக்கும். இந்த சின்ன கடை இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தங்கச்சேரி இருக்கும். தங்கச்சேரிக்கு அங்கேருந்து இங்கே தானா சாமி. நாங்கள் வந்து சின்ன கடை டிக்கெட் வாங்கல, சில்லறை வச்சிருக்கல, எதுவுமே காசு இல்லையாட்டா இருந்தாடு. ஒரு 100 நோட்டு கூட இல்லை கையில் பிச்சைக்கார பையில சீனா போடுவாரு. அசிங்கமா கீஞ்சி போன மாத்திரம் செருப்பு அடிப்பாங்கடா. இல்லை நான் தரேன். அது இருக்கு எல்லாம் என்ன போட்டு அப்படி பண்ணி வச்சிருக்கா தெரியும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணாங்க, சின்ன கடையில் ஒரு அங்கே போங்க, அங்கே வந்து பஸ்ஸு கிடைக்கணும். என்ன பண்ணால் ஏறுனா
ஏறிட்டு 10 ரூபா கொடுத்தோம். சில்லறை வாங்கிட்டு இந்த ஸ்டாப் இறங்கிட்டான். ஒரு கிலோமீட்டர் கூட வந்துருக்காது, 500 மீட்டர் தான். சரி நடந்தே வந்திருக்கலாம், 10 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. அந்த கண்டக்டர் சொல்லவே இல்லை. டிக்கெட் கிடைக்கிறது போயிருப்பா அவருக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், தங்கச்சேரி பஸ் எவனை கேட்டாலும் வருது வருது வருது, எந்த பஸ்ஸும் ஏற்றவே இல்லை. அது இல்லாமல் இங்கே எல்லா பஸ்ஸும் மலையாளத்திலே எழுதிருக்கு, இங்கிலீஷில் எந்த பஸ்ஸுமே எந்த பஸ்லையும் இங்கிலீஷில் எழுதல. செம்ம கடுப்பாக இருக்கு எல்லா பஸ்லையும். அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், கூகுளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த லெட்டரை பார்த்து வச்சுக்கிட்டோம். டிராயிங் இந்த மாதிரி எதாவது எந்த பஸ்ஸில் வரைஞ்சிருக்கோ அந்த பஸ்ஸுக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தேடி பார்த்துட்டு தான். பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, ஒரு ஆண்டி. தங்கச்சேரி தானே போனோம், நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க. அப்புறம் பஸ் வச்சு சாமி. ஆனா இது ஒரு அனுபவம் தான். ஏன்னா செம்ம கடுப்பா இருக்கு, எந்த பஸ்லயும் இங்கிலீஷ் எழுதுற இடத்துல மலையாளத்தை மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. நம்பாட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கேரளாவுக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நடக்குமா இல்லைன்னு வச்சுன்னா பரவாயில்ல, நடந்துருச்சு. நல்லா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா பேசிட்டு இருக்க? அதுதான் சொன்னியா? இதே மோகன்லால் இதே பஸ்ல உட்காந்துக்கிறாரா? போஸ்டர் ரஜினி மாதிரி மோகன்லால், துல்கர் சல்மான், பகத் பாசிகள் போட்டெல்லாம் அங்கே ஒட்டி வச்சிருக்காங்க. பயங்கரமா நம்ம ஊர் மாதிரி விஜய், அஜித், சூர்யா, ரஜினி, கமல் மாதிரி. பஸ்ஸில் ஃபுல்லாக தமிழ் சாங்ஸாக போட்டு தலை ஏறினாலும் தமிழ் படத்தை ஓடிட்டு இருக்கு. கேரளா இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இல்லை பஸ்ஸில். என்னாச்சு, பெல் அடிச்சாரா? சரி, பஸ் ஸ்டாண்ட் தங்கச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இப்போ இறங்கியிருக்கோம். இங்கேருந்து நடந்து 2 மினிட்ஸ் தான் காட்டுது. ஒரு பஸ் ஏறி வந்த பிறகு பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்பா நடந்து போயிட்டு இருக்கோம். கிட்ட போயிட்டு அப்படியே கிட்ட போய் பார்க்கலாங்க. 2 மணிக்கு க்ளோஸ் தான். காத்திட்டேங்க எங்கள் நேரம் ஒரு 1 hour 1/4 மணி நேரம் அங்கே லேட்டாக வந்திருக்கோம். அப்படி இட்ஸ் ஓகே. வந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஒரு ஆனால் அதையும் 3 நம்பர் தான் இருக்குது. பார்ப்போம் விட்றாங்களா இல்லைன்னு தெரியல. எங்கள் ஆளையை காணும். ஓடு, இந்த கல் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் போல. வா, இதுதாங்க கொல்லம் பீச்சா? இது தலசேரி தங்கசேரி பீச். இதோட வியூ இது. லைட் ஹவுஸ் வந்து மேலே இருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கா. கொடுத்து வைக்கல. பிரேக்கா? இன்னைக்கு 2 மணிக்கு மேலே மண்டே 2 மணிக்கு என்னடா கதையாக இருக்குது? என்னடா பீச்சில் எவ்வளோ நேரம் திறந்து வச்சுருக்காங்க சாயந்தரம் வரைக்கும்? சாப்பிட்டுதான் சூப்பரா இருக்கு. சரியான அழகான ஒரு இது இருக்கும். ஒரு படத்துல ஒரு செட்டு மாதிரியே இருக்கு. பீச்சா பாத்தீங்களா? இப்பதான் நாங்களே ஆகாஷ் கண்டுபிடிச்சு இப்படி போலடா. அது ஒரு ஃபுல்லாவே கடல் தான்டா தண்ணி. ஆனா அது உள்ள இருந்து அடியில இருந்து வரலடா. எங்க ஓட்டையா இருக்கு? இந்த கல்லுக்கு நடுவுல தண்ணி போறது. ஃபுல்லா திருப்பவா? லைட் ஹவுஸ் பக்கம் ஃபுல்லா திருப்பவா? செக்யூரிட்டி வந்து குரல் கொடுத்து கூப்பிட்டாரு. கேமரா குறைச்சிக்க. ஆமா சரி, அலை ரொம்ப அதிகமா வருது. சரி அடிச்சு விசிறி அலை எங்களை பக்கத்துல இருக்கா, அடிச்சு யாராவது தெறிக்க விடுது. அதனால கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அதனால சூப்பரா இருக்கு இந்த இடம். அப்படி அந்த சைடு வேணா உட்காந்துக்கலாம் நினைக்கிறேன். அப்படியே போய் உட்காந்து செருப்பு அடிச்சு துரத்துறதுனால பக்கத்துல ஒரு இடத்த பார்க்க வந்திருக்கோம். இதுவும் பீச் தான். இது குன்று மாதிரி எதுவும் இருக்கு. ஆமா, டூரிஸ்ட் பிளேஸ். ஆனா என்னடா இந்த குன்று கூட சுத்தி வேலி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு மீண்டும் ஒரு செருப்படி கிடைத்துள்ளது. பக்கத்து ஒரு இடத்துல இறங்கணும் தெரியுமா? கொண்டாந்து போறேனே அது உள்ள அதுக்கும் காசு கட்டணுமா? அப்புறம் காசு கொடுங்க, இறங்கிங்களா காசு கொடுங்க கேட்டாங்க. இல்லை நாங்கள் கிளம்புறோம்.
அதுதான் அந்த பார்க்கான். ஆல்ரெடி ஃப்ராடு கரப்ஷன் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். உடனே அவங்க செக்யூரிட்டி நீங்கள் நின்றுங்களா காசு கொடுங்க, நின்றுங்களா காசு கொடுங்க, நின்றுங்களா காசு கொடுங்க. யாரு கிட்டே எங்கிட்ட யாரு கிட்டா எங்ககிட்டே ஆட்டோக்கார 120 ரூபா கேட்டான்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸில் வந்தாங்க. எனக்கு எங்ககிட்டே 2 நிமிஷம் 40 ரூபா கொடுத்துருவாங்க. சரி வேலைக்கு அது அப்படியே பீச் பக்கம் போகலான்னு கிளம்பிட்டோம். ஓகே, அந்த வியூலாம் கொஞ்சம் விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. 4-5 வீடியோ 2 ஃபோட்டோலாம் தெரிச்சு. ஆன்ட்டி மட்டும் தான் எதுவும் எடுக்கல, கொஞ்சம் ஷையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க, அதனால் இக்னோர் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் ஓகே. அவர் இன்னும் பாத்ரூம் போல இன்னும் ஃபீல் பண்ணிட்டு. ஆமாம், அவருக்கு வந்து இயற்கை இப்போ பயங்கரமாக இருக்கிறதுனால தட்டிக்கிட்டே இருக்கலாம். டம்மு டமால் டிமில் அந்த பதட்டத்தில் இருக்கான். அசைய முடியாமல், பேச முடியாமல், மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எப்போ வேணாலும் வெடிக்கும். பார்த்து பத்திரம் வெடிக்குன்னா வந்து இப்போ பீச் நோக்கி போயிட்டு இருக்கு. இது நல்லா இருக்குல்லண்ணா, செடி நினைத்து பேர் நினைத்து இது வந்து செடி தான் புஸ் புஸ்ன்னு இருக்கு. சார் இப்போ செக்யூரிட்டி துரத்தி விட்டதுனால எங்கள் பக்கத்தில் ஒரு இடம் பார்த்தீங்களா செடி இருக்கு, அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ரெக்கார்ட் வரப்போ பேக் மாற்றலாமா? இதில் மாற்ற முடியாது. அப்படியா? ஆமாம், இந்த மாற்ற முடியாது. சூப்பர். இந்த இடத்துக்கு வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. அங்கே பெரிய அறிவுப்பா, நம்மளுக்கு தெரியாது பாரு. இருந்தா நாங்கள் திருப்ப மாட்டோமா? அதான் அனுபவிச்சேன். எதுக்கு அடி காட்டிட்டு இருக்கான்னு சரி நினைச்சேன். வர வர நாட்டில் அறிவாளிங்க மக்கள் தூக்கி அதிகமாகிட்டே போகுது. சே, என்ன பண்ணுறது? அறிவாளின்றது எனக்கு தெரியாம போயிடுச்சுடா. நாங்கள் மக்கள்கிட்ட தான்ப்பா ஒத்துக்கிறோம்ப்பா. இப்போதான் முறை நாங்களே கேரளாக்கே வந்திருக்கோம். நாங்கள் மக்கள்கிட்ட முன்னாடியே அதை பிளான் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி போகிறவங்களுக்கு எங்களுக்கு அறிவு இல்லையா? ஏதோ இப்போ தான் நாங்களே ஏழை எளிய மாணவர்கள் இப்போ தான் முறை வந்திருக்கோம். ஸோ என் ஃபோனில் வர சார்ஜ் இல்லை, சுத்தமாக நட்டுக்குச்சு. பவர் பேங்க் போடலான்னு பார்த்தா பவர் பேங்க்கும் நட்டுக்குச்சு. அது 10,000 mAh இளவெடுத்தது. ஒரு வாட்டி தான் சார்ஜ் போட்டால் நக்கிட்டு போயிடுச்சு. என்னன்னே தெரியல. சை, ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கினோம். ஸோ அதெல்லாம் இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதோட போயிட்டு ட்ரெயின் தான் ஏற போகிறோம். இங்கே வழியில் எதனா சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கா பார்ப்போம். சாப்பிட பிடிச்சா சாப்பிட்டு இது வந்து பழசேரி சாப்பிட போகிறாரு. பழசேரி சாப்பிட்டு சரியா என்ன ஏதோ சொன்னீங்களே, பழம்புரி சங்கம் மாதிரி பழம்புரி பஜ்ஜி சாப்பிட போகிறாங்களா, கேரளா பஜ்ஜி. இந்த பழத்தை புழிஞ்சி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு தருவாங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டு அவனை வேண்டிக்கிறேன். இம்ரானுக்கு ட்ரெயினில் பேதி ஏறணும். நான் தான் அப்போவே சொன்னல அப்படின்னு நான் சொல்லணும். பிடிக்காது நமக்கு. நம்பூர் பஜ்ஜி சாம்பார் சார். அங்கே வந்து 2 கப்புள்ஸ் போயிருக்காங்க, சும்மா அங்கே பேசுறதுக்காக போயிருக்காங்க. இங்கேருந்து ஆட்கள்லாம் இருக்கிறதுனால. ஸோ அது வந்து பக்கத்தில் இருக்கணுங்க உறுத்திக்கிட்டே இருக்கு. இங்கிருந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். அவங்க 2 பேர் போயிருக்காங்க. அவங்க தலை தெரியுது, கை தெரியுது, கால் தெரியுது. அவனுக்கு இருக்கு, அவன் போகிறான். நமக்கு இல்லை. அங்கே டக்குன்னு திரும்பி இந்த பக்கம் பார்க்கணும். அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அப்படிங்களா? தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாக போட்ஸ் அன்னைக்கு பார்க்குறதுக்காக திரும்பி வந்துடுவானுங்களா? இல்லை, அந்த பையன் வந்துட்டான் பாரு. அவன் திரும்பி வர மாட்டான். அசிங்கமானசுக்கு திட்டிப்பான். அவங்க கிட்டே போய் நின்று வராங்க. தெரியுதா? கிட்டே போய் நின்று வராங்க. அப்பயும் அவனுக்கு அங்கேருந்து எந்திரிக்கலன்னா பண்ண அவங்க மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஒண்ணுதான். ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேண்ட் போட்டு அம்மா கிட்ட இல்ல, ஒரு பக்கம் பேண்ட் வேற பக்கம் வேற எதுவும் துணியே. நான் இப்பதான் கவனிக்கிறேன். அப்புறம் அப்போட அது வேட்டி மாதிரி தான் இருக்கு. இங்க கவர் ஆகணும்ல. உள்ள இருக்கிறது வேற, இந்த சைடு வேற பேண்ட் வேற தெரியுது. அங்க உள்ள பேண்ட் ஒண்ணுதான்டா. அதான்டா பாதி வேற தெரியுதுடா. அதான் பேண்ட் ஒண்ணுதான். இந்த சைடு கோட் போட்டு அந்த சைடு மறைச்சிருக்கான். உள்ள இருக்கிறதே பாரு. இவனுக்கு புரியல. உள்ள இருக்கிறது பேண்ட் தானே மயிறு. உள்ள இருக்கிறதே நீ பாரு. இந்த சைடு எப்படி இருக்கு, உள்ள எப்படி இருக்கு, அந்த சைடுல இருக்கிற பேண்ட் பாரு. அது சேம் தான்டா. நமக்கு அந்த பக்கம் மறைஞ்சிருக்குனா உனக்கு அப்படி தெரியுது. இது பாரு, இது வந்து பஃப்ன்ட்டு. அதுதான் சொல்றேன். அது அந்த பக்கம் மறைஞ்சிருக்கு. அதனால உனக்கு அப்படி இந்த ஒரு சைடு அந்த லேயர் மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதனால அப்படி ஒரு டீம்ல அந்த போது அது மட்டும் விட்டுக்கிறாங்க. காசு அதுதான் 40 ரூபா கேட்டாங்க. ஒரு சைடு டிசைன் இருக்கு. ஊர்ல அங்க போட்டோ எடுத்துக்கிற இந்த டெஸ்ட் அந்த போட்டோ ஷூட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த சைடு அந்த போட்டோ ஹீரோயின் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஹீரோ ஆல்ரெடி போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா காட்டக்கூடாது. அடுத்தவங்களோட பப்ளிக் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஆட்டில் போகிறதுக்கு தான் என்ன பிரைவசி. அதுக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அவர் இந்த பொண்ணு இந்த ஜோடி வந்தோன்னு ஒரு சிரிப்பு தான். வந்துட்டாங்க.
நீ காசு கூட தரவனா சும்மா கூட போட்டு பாரு வர மாதிரி இருக்கு பாரு அந்த கால் பாரு அந்த பொண்ணு இப்போ நம்ம பாய் நம்பருக்குனால ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அப்படியா சரி ஓகே என்ன அட்ரஸ் நம்பருக்குனால ஒரு மாதிரி என்னடா பின்னாடி ஒண்ணுமே இல்ல முன்னாடியே ஒண்ணும் இல்லடா காலம் கெட்டு போச்சுங்க கரிகாலமாயி போச்சு இருக்குடா